குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்ப இருக்கிறாங்க. இதில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான மட்டும் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக மட்டும் பிரத்யேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்தியன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் எத்தனை தேர்வு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்குது. 6,000க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 நியூ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,500 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான டெஸ்ட் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ஜனவரி 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. முதல் தேர்வு அன்றைக்கி தான் நடைபெறும். இந்த முதல் தேர்வு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு 6ஆம் வகுப்பு இயற்பியல் 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு 6th தமிழ் முதல் பருவம் ஒத்த தன்மை வார்த்தை வரிசையாகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வோட அட்டவணை. இந்த மாதிரி அனைத்து தேர்வுக்கான அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இல்லைனா இதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே PDFலேயே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான அட்மிஷன் எப்போயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20/12/2024 வெள்ளிக்கிழமையே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3/1/2025 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ், இந்த இந்தியன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் எனக்கு கம்ப்ளீட்டான ஒரு டெஸ்ட் பேக்கேஜ் வேணும். அது மட்டும் இல்லாமல் சார் நான் அடிக்கடி மறந்துடுவேன் சார், நான் போன டைம் வந்து நல்லா தான் படித்தேன், ஓவரால் வந்து 1 மார்க் 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிடுச்சு, ஆனால் எனக்கு வந்து அப்பப்போ மறந்துடும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்தியன் டெஸ்ட் பேட்ச் தான் எடுத்தாகணும். ஏன்னா இதில் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள் நிறைய ரிவிஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கு எல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார், எனக்கு வந்து ஜஸ்ட் 1 மார்க் 2 மார்க்கில் ஃபெயில் ஆகுது, ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நாலேஜ் நல்லா இருக்குது, ஜஸ்ட்டு நான் படித்தது ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தால் போதும், இல்லைனா டெய்லி ஒரு டார்கெட்டில் வந்து நான் மூவ் ஆகணும், அதுக்காக மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் லத்தி டெஸ்ட் பேட்சை சூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,000க்கும் மேற்பட்ட வினாக்களும் 45க்கும் மேற்பட்ட வினாத்தாள்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, மொத்தம் வந்து 45க்கும் மேற்பட்ட தேர்வுகள், 4,000க்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து கிடைக்கும். இதற்கான முதல் தேர்வு எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கான அட்மிஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்க்கு வந்து 1,500, ஓல்டு ஸ்டூடெண்ட்க்கு வந்து 1,000 ரூபீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதற்கான ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அட்மிஷனும் வந்து பார்த்திங்கன்னா 20/12 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 14 ஸ்டார்ட் ஆகுது. இதற்கான முதல் தேர்வு என்னென்னு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு இயற்பியல் 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு 6th தமிழ் முதல் பருவம் ஒத்தத்தன்மை வார்த்தை வரிசையாகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வுக்கான கால அட்டவணை. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேஜில், இந்த லத்தி டெஸ்ட் பேஜில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே PDFல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டெஸ்ட் பேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டண சலுகை பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். சரிங்களா, அதில் இருக்க 100 மதிப்பெண்கள் கொண்ட தேர்வு அதில் நடத்தப்படும். அந்த டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கட்டண சலுகையானது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வழங்கப்படும். சரிங்களா, அதேமாரி இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மட்டும் அந்த தேர்வு எழுதுங்க. இல்லைனா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு எழுத வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் அங்கே கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த 2 டெஸ்ட் பேஜில் ஏதோ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட் எழுத முடியும். சரிங்களா, அதேமாதிரி இந்த அட்டவணை இது 2 ஷெட்யூலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த அட்டவணையில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை எக்ஸாம் சம்மந்தமான ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். நிறைய இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயிஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் டெய்லி 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகிறது தான். இந்த டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. பேட்ச் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சேர முடியாதவங்க பேட்ச் 2ல் சேர்த்துக்கோங்க. அதேமாரி காலதாமதமாக யாரும் சேராதீங்க. இது உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸு.
இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் போடும்போதே ஜாயின் பண்ணால் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து கண்டினியூஸாக எழுத முடியும். நீங்கள் இடையில ஜாயின் பண்ணீங்க 5 டெஸ்ட்டு போனதுக்கப்புறம் ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த 5 டெஸ்ட்டும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் அதை உங்களால் சரியாக எழுத முடியாது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நானும் உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக சேர்ந்து நம்ம படிக்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், சரிங்களா? அதேமாரி டெஸ்ட்டு எழுத விருப்பம் டெஸ்ட் பேட்சில் இணைய விருப்பம் இல்லாத மாணவர்கள் அந்த தேர்வு எழுத தேவையில்லை, சரிங்களா? டெஸ்ட்டு எழுத போகிறீங்க அப்படின்னா மட்டும் அந்த டெஸ்ட்டு எழுதுங்க. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு அனலைசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கான கட்டண சலுகையானது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வழங்கப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பின் அடிப்படையில் உங்களுக்கான கட்டண சலுகை கட்டாயம் வழங்கப்படும், சரிங்களா? எல்லா மாணவர்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, வேறு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? எல்லோரும் இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்நாடு காவல்துறையில் இவ்வளோ வேக்கண்ட் வருது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமே நம்ம எழுதி பாஸ் ஆகிடணும். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். நம்பிக்கையோடு படிங்க. வெற்றி நமதே. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.